ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முடக்கத்தான் கீரை. இது மழை காலங்களில் வேலி ஓரங்களில், சாலை ஓரங்களில் பொதுவாக காணப்படும். முடக்கத்தானே முடக்கு அறுத்தான், முடக்கு ப்ளஸ் அறுத்தான் சொல்கிறாங்க. முடக்கு என்பது உடல் இயக்கம் தடைபடுவதை குறிக்கிறது. அறுத்தான் என்பது அறுப்பவர் அல்லது நீக்குபவர் என்று பொருள். எனவே இது முடக்கத்தாங்கிறது மூட்டு வலி, முழங்கால் வலி இதற்கெல்லாம் நல்ல மருந்து. இந்த கீரையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால செரிமான பிரச்சனைக்கு நல்லா உதவி. முடி வளர்ச்சிக்கு, முடி கொட்டுறது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நல்ல தீர்வு. இன்றைக்கி இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு முடக்கத்தான் இடியப்பம் செஞ்சு சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டில். இதை நாங்கள் முடக்கத்தான் இடியப்பம் எப்படி செய்கிறோம்னு பாருங்கள். முடக்கத்தான் கீரையை சுத்தப்படுத்தி 2 முறை நல்லா தண்ணியில் அலசிட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுவோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை மாவில் சேர்த்து தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் மாவோடு கலந்துடணும். கலந்ததுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்வோம், எப்போவும் போல் நம்ம தண்ணி சூடு பண்ணி இருப்போம்ல, அந்த தண்ணியை சூடு பண்ண தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம சூடாக உள்ள தண்ணியை, கொதிக்க வச்ச தண்ணியை கலந்துக்கிடுவோம். இப்போ இடியப்பத்துக்கு சூடாக வெந்நீர் வச்சு அதை எப்பவும் போல் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதை. இது மட்டை அரிசி இடியப்ப மாவுனால், சிவப்பு அரிசி மாவுனால் பச்சை நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை சம்பா பச்சை அரிசின்னா கொஞ்சம் ஜாஸ்தியான பச்சையாக இருக்கும். இப்போ நம்ம இடியப்பத்தை பீச்சி எடுத்து வச்சு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடியப்பம் சாப்பிட்டுக்கிடுவோம். இந்த இடியப்பத்துக்கு மீன் குழம்பு, நம்ம வீட்டில் மீன் குழம்பு, இடியப்பம், முடக்கத்தான் இடியப்பம், மீன் குழம்பு சாப்பிட்றோம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.